அஸ்ஸலாமு அலைக்கும் guys, வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு முட்டை போட்டு காரக்குழம்பு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க guys. வாங்க இப்போ தாளிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கணும். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் guys. சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டுக்காய் வதங்கிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் வச்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கூட கருவேப்பிலை இது நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் கட் பண்ணாமலே அப்படியே வெங்காயத்தை போட்டிருக்கேன். சில பேருக்கு முழுசாக சாப்பிட பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். வதங்கிச்சு பாருங்க ரைஸ். தக்காளி மிளகாத்தூள் போடணும். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போடாது. நல்லா இது வச்சு பாருங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றுங்க. ஆல்ரெடி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான் கைஸ், மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். கொச்சிச்சு நல்லா. அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக முடிஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. நான் முட்டை வேக வச்சு போட்டிருக்கேன்.